நம்ம கேம்ப் வரப்போடா இந்த எபிடமிக்லாம் வரணும். எத்தனை கேசுரா சாமி. சாரி சார், தெரியாம போயிட்டேன் சார். பிகே டேய் பிகே, இங்க என்னடா பண்றீங்க? என்ன ட்ரெஸ் இது? எத்தனை நாள் தேடணும் டேய் தெரியுமா? என்னடா ஆச்சு இவனுக்கு? டேய் பிகே, எங்கடா போயிருந்த இவ்வளவு நாளா? என்ன பண்ணிட்டு இருந்த? சாரி சார், சாரி சார். டேய் என்னடா டேய், சட்டை? என்னடா ஆச்சு இவனுக்கு? சார் கையிடுங்க சார். என் பேர் மணி சார். சார் நீங்கள் நினைக்கிறா நான் இல்லை சார். நீங்கள் வேறு யாரையும் நினச்சி என்கிட்ட பேசிட்டீங்க சார். விடுங்க சார், விடுங்க சார், விடுங்க சார். டேய் பிகே பிகே காவ்யா? சொல்கிறேன். பிஜி என்ட்ரன்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். மச்சான், டேய் எங்க போறேன்னு தெரியாம சுத்திட்டு இருந்தாரு, அதான் இங்க கூட்டி வந்தேன். அதான் கேஸ் எடு. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா சேராத மாதிரி தெரியலையா? படா நீங்களே எடுங்கடா. ஐயா உட்காருங்க. சொல்லுங்க, எங்கேருந்து வரீங்க? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா சேர மாதிரி தெரியலையா? என்ன எடு எடுக்க? எடு. ஐயா ரொம்ப நாளாவே இருமல் இருக்கா? ஆமா ஆமா பிடிச்சிட்டா? சாயந்தரம் ஜுரம் அடிக்குதா? ஆமா அடிக்கணுமே, அடிக்காம எப்படி போகும்? ஐயா சளி வரும்போது ரத்தம் வருதா? ஆமா ஆமா. காட் இஸ் கிரேட். பிடிச்சிட்டா? நமக்கு தெரிஞ்ச ஒரே 10 மார்க் டிபி இல்லை கன்ஃபார்ம்டு. வாங்க வாங்க. என்ன கேஸ் எடுத்த? மேம் டிபி. இது முதல்ல கிழிச்சு போட்டுட்டு ஒரு புது ஓபி கார்டு வாங்கி லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பினா சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட். அங்க அவரை விட்டுட்டு வந்துரு. வேணா நீயும் அங்கேயே அட்மிட் ஆயிடு. மேம் எனிதிங் ராங்? டேய் அவர் சைக்காட்ரி பேஷண்டா. அது எப்படி நான் நம்புறது? டேய் அவர் இங்க தாண்டா வருவாரு. அவர் ரெகுலர் பேஷண்டா. அதெல்லாம் இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க. இப்போ நீ நம்பணுமா? இப்போ பார், தம்பி எப்படி ஒரு நல்ல டாக்டரா வருவாப்ல. ஆமா ஆமா. பாத்தியா? ஆமாம் ஆமாம். போ. ஏ பிகே வா சாப்பிட போலாம், பசிக்குது. மேம் டி. சாரி மேம். போய் தொலைங்க. உங்களையும் தான். போ வந்து போரு போ. லாரா பார்த்துருக்கியா? பிரெயின் லாரா. இப்போ பார்ப்பேன். மண்டை பத்திரம். யாரா அடுத்தது? வா வா போட்டுரு. மச்சான் க்ளீன் போடுறா போடுறா. சோளமுத்தா போச்சா? கமான் பாய்ஸ். என்னடா ஒரே மணி சத்தமா கேக்குது? ஏ பிகே, பிகே வா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாது, விட்டு. என்ன நினைக்கிறேன்? அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்க. அதான் தெரியுதுல, ஹெல்ப் பண்ணலாம்ல. அதான் அவளுக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு தெரியுதுல, நீ விலகி நிக்கலாம்ல. எனக்கு கூட தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அந்த பையன் வேலைக்கு நிற்கலாம்ல. கிட்ட இப்படியே பேசிட்டு இருந்தா நான் லூஸ் ஆயிடுவேன். இத்தனை நாள் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன். அந்த 15 வருஷமா பேசின பாவத்துக்காக தான் பேசுறேன். தயவு செஞ்சு அவளை விட்டு. நான் தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப விட்டுன்ற? பாரு பிகே, நீ ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுற. இதனால உன் கேரியர் தான் ஸ்பாயில் ஆகும். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா என் கூட பேசு, இல்லை நீ பேச தேவையில்ல. போய் தொலை. அஸ்விதா ஒரு நிமிஷம். ஐ லவ் யூ. பிகே டைம் ஆச்சுடா, மேட்ச் கிளம்பாம என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லை பிரசாந்த், நான் வரல பிரசாந்த். கேப்டன் சொல்லிட்டுருக்கா, ஒரு மேட்ச்சு கூட வர மாட்டேங்கிற. இல்லை பிரசாந்த், நான் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் மேட்ச் தோத்துருவீங்க. என்னடா ஏன் சோகமா இருக்க? ஏதாச்சும் ஆச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் என்ன, வா போலாம், எந்திரி. இதோ பரபரப்பான இறுதி ஆட்டம் ஸ்போர்ட்டிஃபா ஃபைனல்ஸ். ஒரு பால் மீதமுள்ள நிலையில் ரைனோஸ் டீமுக்கு 6 ரன்கள் தேவைப்படுகிறது. ஆடம் கில்கிறிஸ்ட் அவர்கள் ஃபீல்டிங்கை செட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஐடியாமணி அரவிந்தன் அவர்கள் பவுலருக்கு ஐடியா கொடுக்கிறார். அதனால் பவுலர் முகத்தில் ஏதோ பதட்டம் தெரிகிறது. இருந்தாலும் அவர் ஃபீல்டிங்கை செட் பண்ணிவிட்டு தைரியமாக வீச உள்ளார். அருமையாக வீசப்பட்ட பந்து. ஓ, எக்ஸ்ட்ரா ஹெலிகாப்டர் சார் பின்னை நோக்கி பாய்கிறது. கேப்டன் பிடிப்பாரா மாட்டாரா? எளிமையான கேட்சை நழுவ விட்டார் கேப்டன். ஓ, இட்ஸ் a miss win for a 6. மொத்த டீமும் சோகத்தில் ஆழ்ந்தது. கார்த்தி ஃபினிஷ் இட் ஆஃப் இன் ஸ்டைல். ரைனோஸ் லிஃப்டட் தி ட்ராஃபி. புடிச்சிருக்கலாம்ல, புடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். கேட்ச் பிடிக்க துப்புலாதெல்லாம் எதுக்குடா கேப்டனா வர? போடா. டேய் என் மேல தான்டா தப்பு, நான் தான்டா ஒழுங்கா போடல.
என்னால் தானடா மேட்ச் தோத்துது. இன்னைக்கு நான் வரலன்னா நீங்கள் நல்லா அடிப்பீங்களே. அப்படிலாம் இல்லைடா, நான் தான் கடைசி பால் ஓப்பி போட்டேன். என்னால் தான் தோத்துச்சு. ஃபீல் பண்ணாதடா பாருங்க. சிவா ரூம் போகணும். இப்போ பிரசாந்த், நான் வரேன். சீக்கிரம் வந்துடு. ஹலோ பிகே. டாக்டர், என் தம்பிக்கு என்னாச்சு டாக்டர்? ஏங்க ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட்டு வந்துருக்கலாம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர். ஏங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டோங்க. இதுக்கு மேலே கடவுள் தான் காப்பாற்றணும். உங்க எல்லாமே தான் நான் வந்தோம். இப்போ என்ன கடவுள் இப்படி பொறுப்பெல்லாம் ஏங்க பேசுறீங்க? உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு எங்களை யோ, சொல்கிறீங்க. என்னையா கை நீட்டி பேசுற? என்னங்க இவரு பொறுப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரு? இவனை நம்பி வந்தோம் நம்ம பாரு. டாக்டர் தான் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க லேட்டாக வந்தது உங்கள் யோ, தப்புங்க. என்ன ஓவரா பேசுற? ஹலோ ஹலோ இப்போ என்னங்க பிரச்சனை? முதல்ல டாக்டருக்கு மரியாதை கொடுக்க பழகிக்கோங்க, தெரியுதா? பொறுப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரு. Who gave you the rights to inform to the patient's attenders? சாரி சார். Get out. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், நல்லா ஆகிடும், பயப்படாதீங்க. டேய் விடுங்கடா. ஏய் என்னாச்சு? எங்க போற சொல்லு. கேட்ச் பிடிக்க துப்புலாதெல்லாம் எதுக்குடா கேப்டனா வரா? நம்ம டாக்டர் தான் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சீஃப் திட்டினாலடா, ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. சூசைட் பண்ணிக்கலாம் போல கூட தோணுச்சு. அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் எப்படி இங்கே வந்தேன்னு தெரியல. இங்கே பாருங்கள் மிஸ்டர் பழனிக்குமார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும்போது எதையும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். அப்படி அவங்கள்ட்ட சொல்ல முடியலன்னா நீங்கள் எங்கள் கிட்ட வரணும். நாங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம். அப்படி அதுவும் முடியலன்னா நம்ம ட்ரக் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா கேட்டுக்கோங்க மிஸ்டர் பழனிக்குமார், எல்லா டிப்ரெஷனுக்கும் ட்ரக்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் சிரித்து பேசணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? போயிட்டு வாங்க. ஓகே சார். டேய் சார் வந்துட்டாரா? சார் மத்தியானம் உங்களை பார்த்து பேசணும்ல சார், அவனுக்கு என்ன சார் பிரச்சனை? உங்கள் ஃப்ரெண்ட் பழனிக்குமார் டிப்ரெஷனோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இருந்திருக்காருப்பா. இது எல்லாருக்கும் நார்மலாக வர்றது தான். ஆனால் இது அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. இதுக்கெலாம் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் கூட 15 வருஷமாக பழகின பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கதை அவரால் தாங்கிக்க முடியல. அவர் அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள நீங்கள் அவரை கிரிக்கெட் மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க. அதில் அவர் கேட்ச் விட்டு அதனால தான் அவர் மேட்ச் தோத்துட்டோன்னு ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டார். அதனால தான் அவர் நைட் சூசைட் அட்டம் கூட பண்ணியிருக்காரு. அதையும் மீறி பேஷனோட அட்டன் கிட்ட திட்டு வாங்கினதும் சீஃப் அவரை திட்டினதும் அவரோட டிப்ரெஷனை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிடுச்சு. அப்புறம் ஏன் டாக்டர் அவன் ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போய் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தான்? இதுக்கெல்லாம் நீங்களும் தான் காரணம். அவரோட நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு வந்திருக்கலாம். அது நீங்கள் கேட்காம போயிருக்கலாம். அவனோட டீப்பான ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப அன்னோட்டிஸ்டாகவே போயிருக்கு. அந்த ஃபீலிங்ஸ்லாம் அவர் அடக்கி ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு. அதை அவரை புது அளவே மாற்றிடுச்சு. அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் டிசோசியேட்டிவ் ஃபியூ. அப்படின்னா என்ன டாக்டர்? இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் டிப்ரெஷனில் வர ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனில் வந்து அந்த பர்சன் தன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறந்துட்டு இன்னொரு பர்சனாக வாழ ஆரம்பிச்சிருவாரு. இது வந்து ஃபியூ டேஸ்லேருந்து ஃபியூ மந்த்ஸ் வரைக்கும் இருக்கலாம். பீரியடில் வந்து அவருக்கு அம்னீஷியா இருக்கும். அவருக்கு அம்னீஷியா இருந்தாலும் அவர் மற்றவங்கள மாதிரி நார்மலாக தான் இருப்பார். இதில் வந்து அவருக்கு பழைய நினைவுகள் தானாகவும் வரலாம், இல்லை வேறு எதுவும் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் மூலமாகவும் வரலாம். இதை க்யூர் பண்ணவே முடியாதா டாக்டர்? அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அவனை தனியாக இருக்க விடாதீங்க. அவனை லோன்லியாக ஃபீல் பண்ண விடாதீங்க. அவன் கூடயே இருங்க. அவன் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவனையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ண வச்சுக்கோங்க. இப்படி பண்ணாலே பாதிக்கு மேலே காம்ப்ளிகேஷன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ டிப்ரெஷன், லெட்ஸ் டாக்.